Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான கிராக்கர் எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து பண்ண போறோம். அது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, எம்சில் இருக்கு பாத்தீங்களா? அத கிராக்கர் மேல வந்து அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணதுக்கு அடுத்து அத நல்லா காய வச்சிட்டு வெடிக்க வைக்க போறோம். அது வந்து ரொம்ப சத்தத்தோட வெடிக்குதா இல்லனா வெடிக்காம போகுதா அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். ஏனா எம்சில் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். அது வந்து சேர்த்து வந்து ஒட்டமோல ஒரு 1 மணி நேரத்துல பயங்கரமா அத வந்து இறுக்கி வந்து பிடிச்சிக்கிறோம். சோ அப்பமோல வந்து பயங்கரமா சவுண்டோட வெடிக்குதா இல்லனா சும்மா டம்மியா இருக்கா அப்படினு சொல்லி தான் செக் பண்ண போறோம். சரி ஓகே फ्रेंड्स, இந்த எம்சில வந்து ஃபர்ஸ்ட் 2 இத வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அடுத்து கிராக்கர் மேல ஒன்னு சீனி வெடியில வந்து ஒன்னு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அணுகுண்டு மேல வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கு அடுத்து காய வச்சிரலாம். காய வச்சிட்டு எப்படி வெடிக்குது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து 2 இத வந்து நான் எடுத்துக்கிறேன் फ्रेंड्स. இந்த எம்சில வந்து பாத்தீங்கன்னா தெரியும் மெட்டீரியல் வந்து 2 இது தந்திருப்பாங்க. இந்த 2 இத வந்து மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இத வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து Black கலர்ல இருக்குல, Black கலரை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எடுத்தாச்சு. ரெண்டுமே நல்லா அதிகமாவே எடுத்துக்கிறேன். இப்போ 2 இத எடுத்தாச்சு. எடுத்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டும் வந்து சமமா எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணனும். மிக்ஸ் பண்ணாதான் அது நல்லா மெட்டீரியல் ஸ்ட்ராங் ஆகும். நல்லா இது வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து இதாயிக்காச்சு. இத வந்து ஒரு வெடியை வந்து எடுத்துக்கிறேன். சீனி வெடி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்லா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது மேல வந்து அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா இது பண்ணி விட்டுறணும். அவனாதான் வந்து அது எப்படி இது பண்ணதுன்னு பார்க்குறோம். அது போக இது எம்சின்னு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து பிச்சுட்டு போதா இல்லாட்டினா இது வந்து பிக்காமல் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லியும் அதையும் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து மேலே வந்து நான் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்றேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கடுத்து இது வரவும் செய்யாது. ஸோ கீழேயும் நல்லா வந்து ஒட்டிடலாம். நல்லா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி நல்லா மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி நல்லா வச்சு திரி மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். இதை அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து மேலே வரைக்கும் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் போல தான். இப்போ அந்த திரி மட்டும்தான் இருக்குது பார்த்தீங்களா? திரி மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா அது பயங்கரமாக காஞ்சிரும். சரி ஓகே, இது ஒன்று வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஒரு அணுகுண்டு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் சைஸ் வந்து அணுகுண்டு. இது கொஞ்சம் திரி வந்து பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். இது மேலே வந்து அப்ளை பண்ணலாம். இதே வந்து அதே மாதிரி தான் நம்ம அப்போ அப்ளை பண்ண பார்த்தீங்களா? அதே மாதிரி நல்லா மேலே வந்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மேலே ஃபுல்லாக இது வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து இது மேலே வந்து வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 இதில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள், இது வந்து சீனி வெடி, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அணுகுண்டு. 2ஐயும் வந்து வச்சிடலாம். இது வந்து இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும். அதுக்கடுத்து பாருங்கள், டிஜிட்டல் பாம்புங்க. இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து ஒன்று எடுத்துக்கலாம். எம்மா மொக்கையாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கும் நல்லா நிறையா வந்து எம்சியில் வந்து எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து மெதுவாக வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அடுத்து இதையும் வந்து காய விட்டுற போகிறோம். 3 இது மொத்தம் 3 இது டெஸ்டிங்கு. சரி ஓகே, இதெல்லாம் அந்த தேவையில்லாத அந்த பேப்பர்ஸை நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்ததுக்கு அடுத்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து மேலே இந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இறுக்கி வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சேர்த்தாப்பில் வந்து அப்ளை பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெரியதுக்கும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து தடவியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. வெயிட்டும் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுபோக இந்த சின்ன இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து சீனி வெடி ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் காயணும். பாருங்கள், ஒரு பெரிய கருப்பு கலரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொக்கையாக இருக்குது. இதுதான் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கடுத்து சின்னது, அதுக்கடுத்து இந்த இது. இதை வந்து நல்லா காய விட்டுறலாம். இது வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட காயலாம். இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட காய விட்டுறலாம். நம்ம காய விட்டதுக்கு அடுத்து வந்து பொருத்தி வைக்கலாம். பொருத்தி வைக்கும் போது இது வந்து எம்சியில் உடச்சிட்டு வந்து வெடிக்குதா இல்லாட்டினா எம்சியில் வந்து இறுக்கம் கொடுக்கறதுனால பயங்கர சவுண்டாக வந்து வெடிக்குதா? ஸோ இந்த மாதிரி தான் செக் பண்ண போகிறோம். நார்மல் கிராக்கரையும் வெடித்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இதையும் வந்து வெடிக்க போகிறோம். எது வந்து பயங்கரமாக வெடிக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா காய விட்டுறலாம். காய விட்டதுக்கு அடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்சியில் வச்சு சுற்றணும் பார்த்தீங்களா? அதை வந்து ஒரு நாள் வரைக்கும் வந்து காய விட்டுட்டோம். அது வந்து கல்லு கணக்காக வந்து ஆயிடுச்சு. இதுதான் வந்து காய விட்டது. பாருங்கள், 3 இது உள்ளது. இது சீனி வெடி, இது சின்ன அணுகுண்டு, இது வந்து பெரிய அணுகுண்டு. இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா ஒரு பெரிய உருண்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே கல்லாயிருச்சுங்க. ஸோ பயங்கரமாக ஆயிடுச்சு. ஒரு கல்லை வச்சு வந்து பாருங்கள் அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். அதான் கல்லும் சவுண்டு வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி கல்லாயிருச்சு. இதை வந்து உடச்சிட்டு வருதா இல்லாட்டினா வேறு மாதிரி வருதா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ண போகிறோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு சீனி வெடி வந்து வைக்க போகிறோம். சீனி வெடி நார்மல் சீனி வெடி வந்து வைக்க போகிறோங்க. நார்மல் சீனி வெடி ப்ளஸ் வந்து இதுவும் வந்து வைக்க போகிறோம். எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. அடுத்து நார்மல் அணுகுண்டு அதுக்கடுத்து கடைசியாக டிஜிட்டல் பாம் வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்து நார்மல் சீனி வெடியை வந்து வைக்க போகிறோம். அது எப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வச்சுட்டேன். இதுவே நல்லா சவுண்டு கேட்கும்.
பார்த்துருப்பீங்க இது எப்படி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அடுத்து எம்சியில் வந்து சுற்றி வைக்க போகிறோம். எம்சியில் வந்து சுற்றின சீனி வெடி பாருங்கள், ஒரு கொலக்கட்டை, சின்ன கொலக்கட்டை மாதிரி இருக்கா. சரி ஓகே, இதை வந்து வைக்கலாம். இது இங்கேயே தான் வைக்க போகிறேன். வச்சிட்டேன். போ, காது குய்யின்னு இருக்கு. எங்கே போச்சுன்னு தெரில. அது எங்கே ஒன்று காலில் மட்டும் டங்குன்னு அடிச்சிச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரில. அது எம்சியில் சுற்றுனது பயங்கர சவுண்டுங்க. காது குய்யின்னு இருக்கு, அவ்வளோ சவுண்டாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல, கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்து வந்து அணுகுண்டு வந்து ட்ரை பண்ண போகிறோம். நார்மல் அணுகுண்டு இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நார்மல் அணுகுண்டு இது ஒன்று வைக்கலாம். அதுக்கடுத்து இந்த அணுகுண்டு தனியாக வந்து வைக்கலாம், இந்த அணுகுண்டு. சரி ஓகே, நார்மலை ஃபஸ்ட்டு வைக்கிறேன். நார்மலையும் இங்கேயே வச்சுக்கிறேன். வச்சுட்டேன். நார்மல் அணுகுண்டு வந்து நல்லா சவுண்டு கேட்க தான் செஞ்சிச்சு, பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம வந்து எம்சியில் சுற்றின சீனி வெடி இருக்கலாம், அந்தளவுக்கு சவுண்டு கேட்டுச்சு, நல்லா சவுண்டு தான் அது இருந்துச்சு. எம்சியில் சுற்றின சீனி வெடியை வந்து இந்த அணுகுண்டை வைக்க போகிறோம். இது எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரில, கொஞ்சம் தள்ளி வந்து வச்சுக்கிறேன். இங்கனக்குள்ளே வச்சுக்கிறேன், எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம். வச்சுட்டேன். போ, சவுண்டு வேற லெவல். அதை பிச்சிருச்சு. ஆனால் எம்சியில் சுற்றினதை மட்டும் காணோம். இந்த இருக்குங்க பாருங்க, இதுதான் அந்த இது எம்சியிலேயே பிச்சிருச்சு பார்த்தீங்களா. அந்தளவுக்கு பவரு. எம்சிலாம் மேலே வச்சா வேறு லெவலில் வந்து பிச்சு எரிஞ்சிடும் முழுக்க. அந்த மாதிரி கல் கணக்காக நம்மளாலே உடைக்க முடியாததை இது வந்து உடச்சிருச்சு. ஆனால் சவுண்டும் தெறிக்க விட்டுருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் பாம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். டிஜிட்டல் பாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கடுத்து இதுவும் பாருங்கள், மொக்க தண்டி இருக்குது. சரி ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரை பண்ணலாம். இது எப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். வேறு லெவலில் சவுண்டு கேட்கும். வச்சுட்டேன். வா, செம சவுண்டு பாருங்க, நார் நாராக ஆயிடுச்சுங்க. எப்படி புகஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க, நார் நாராக ஆயிடுச்சு. இதையும் பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது, புகையுது பயங்கரமாக. சரி ஓகே, அதுக்கடுத்து இதுங்க வேறு லெவலில் உள்ளது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். இது எப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வச்சுட்டேன். போ, வேற லெவல் சவுண்டு. காது குய்யின்னு கேட்குதுங்க. அது வெடிச்சதுக்குரிய தடமே இல்லை. ஸ்லோ மோஷனில் பார்த்தா தான் தெரியும் எங்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிடக்கா அது இல்லை. ஆனால் எம்சியில் தாங்க, சவுண்டு வேறு லெவலில் கேட்குது. நான் இந்தளவுக்கு சவுண்டு கேட்டதில்லை. இது வந்து அவுட்டோரில் இருக்கனால வந்து சவுண்டு வந்து நம்மளுக்கு கம்மியாக கேட்கும். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கடைசி வச்சது சவுண்டு பயங்கரமாக கேட்டுச்சு, கீன்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு வந்து எப்படி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நார்மலாக வெடிக்கிறதே நம்ம எம்சியில் வந்து வைக்கும் போல் வந்து அது மருந்தை வந்து ரொம்ப டைட்டாக வந்து பிடிக்குதா. ஸோ அதனால் அதோட சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. வெடித்து சதறதும் பார்த்திங்கன்னா எம்சிலே பிரிச்சிருது. அதாவது சீனி வெடியே அந்த எம்சியில் வந்து பிரிச்சிருச்சுங்க. ஸோ அதையே தேடி பார்த்தும் காணலை. ஆனால் வந்து அது என்ன பிஞ்சு உடஞ்சி தான் இதாக இருக்குது. அதுக்கடுத்து இது வச்சது தாங்க சவுண்டு. இது நார்மலாகவே பயங்கரமாக கேட்கும். அதுக்கடுத்து இது அடித்து என் கால்லனா இங்கனக்குள்ளே அடிச்சிருச்சுங்க. அடித்து கேமராமேன் தம்பி தான், அவனுக்கு காலில் அடித்து இடுப்பில் கிட்ட வந்து அடிச்சிருச்சு. ரொம்ப ஃபோர்ஸாக பயங்கரமாக இருக்குது. இதை ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப மோசமான இது. ஆனால் சவுண்டு வந்து பயங்கரமாக காதில் கேட்குது. இதுவுமே அதே மாதிரி தான், சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. இதை வந்து செஞ்சு பார்க்கலாம், எப்படி ரிசல்ட் வந்து கிடைக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் வேறு லெவல் ரிசல்ட் எங்களுக்கு தந்துச்சு. நாங்கள் நினச்சி பார்க்கல இந்த மாதிரி சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எம்சியில் வந்து சீனி வெடினா உடச்சி எரியாதுன்னு நினச்சேன், ஆனால் அதுவே உடச்சி எரிஞ்சிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஆதரவு தாங்க. நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.